ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி மொபைலில் ஓப்பன் லிங்க்ஸ் ஆப்ஸ் ஓப்பன் லிங்க் இன் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்க உங்க கேலக்ஸி மொபைல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா செய்ய வேண்டியது செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா உங்க ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல லோட் ஆகிரும். ஸோ இங்க நீங்க ஃபர்ஸ்டாவே பார்க்கலாம் சூஸ் டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா லாஸ்டா ஓப்பனிங் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே எந்தெந்த ஆப்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் ஓப்பன் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் தான் இது. ஸோ இதை எனேபிள் பண்ணும் அப்படின்னா உங்களால் இந்த இடத்துல இந்த எனேபிள் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இந்த ஓப்பன் லிங்க்ஸ் இன் ஆப்ஸ் அப்படின்றத உங்களால் இந்த ஃபீச்சரை வந்து உங்களால் ஆன் பண்ணிக்க முடியும், அதாவது எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படித்தான் வந்து நம்மளுடைய கேலக்ஸி மொபைல், அதாவது சாம்சங் கேலக்ஸி மொபைலில் இந்த ஓப்பன் லிங்க்ஸ், அதாவது ஆப்ஸ் கேன் ஓப்பன் த லிங்க் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது. ஸோ நீங்களுமே இந்த ஒரு ஃபீச்சரை எனேபிள் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.